யாழ்ப்பாணத்தில் பணத்திற்காக இளைஞன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்பொழுது மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. பணத்திற்காக இவ்வாறு ஒரு கும்பல் அந்த இளைஞனை கடத்தியிருக்கின்ற நிலையில் பெண் உட்பட 4 பேர் சிக்கி இருக்கிறார்கள். என்ன நடந்தது என்பது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர தையிட்டு விகாரை தொடர்பாக மக்கள் முன்னெடுக்க இருக்கின்ற போராட்டத்திற்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு என்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். திடீரென தற்பொழுது தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார் டக்ளஸ் தேவானந்தா என்கின்ற கருத்து எழுந்திருக்கின்றது. இதன் பின்னணியில் நடந்த விடயங்கள் என்ன, தேர்தலுக்கு பிறகு என்னென்ன நாடகங்கள் எல்லாம் நடக்கின்றது என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக ஆராய இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நோட்டிபிகேஷன் ஊடாக எங்களது காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தொடர்ந்து செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் பணத்திற்காக இளைஞன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருந்தது. வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற ஆசையில் இருந்த ஒரு இளைஞனை முகவர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர் ஒருவர் உங்களது வங்கி கணக்கில் 80 லட்சம் ரூபாயை வைப்பிலிட்டு விட்டு அந்த பற்றுச்சீட்டை கொண்டு வந்து எனக்கு காட்டுங்கள் என்று முகவர் என்று அறிமுகமான நபர் கூறியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவரின் பேச்சை கேட்டு வெளிநாட்டு ஆசையில் இருந்த அந்த இளைஞன் தனது வங்கி கணக்கில் 80 லட்சம் ரூபாய் பணத்தை வைப்பில் இட்டதன் பின்னர் அந்த பற்றுச்சீட்டை கொண்டு சென்று காட்டுவதற்காக யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் காரில் வந்த 3 பேர் அடங்கிய கும்பல் அந்த இளைஞனை கடத்தி இருக்கின்றது. அதன் பிறகாக அவரது வங்கி கணக்கில் இருக்கின்ற பணத்தினை வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றுமாறு அந்த கும்பல் அந்த இளைஞனை மிரட்டி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர்களின் மிரட்டலுக்கு பயந்து அந்த இளைஞனும் அந்த பணத்தை வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றி இருக்கின்றார். அதாவது 80 லட்சம் ரூபாய் பணத்தை இவ்வாறு வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் கோப்பாய் பகுதியில் அந்த இளைஞனை இறக்கிவிட்டு அவர்கள் சென்றதாக கூறப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞன் உடனடியாக யாழ் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அந்த காரில் அந்த இளைஞனை கடத்திய 3 நபர்கள் அடங்கிய அந்த கும்பலை கைது செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞனின் பணம் எந்த வங்கி இலக்கத்திற்கு மாற்றப்பட்டது என்பது தொடர்பாக ஆராய்ந்து அந்த வங்கி கணக்கிற்குரிய பெண்ணையும் கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே மொத்தமாக இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது அறிய முடிகின்றது. அதன் தொடர்ச்சியாக தனது வங்கி கணக்கிற்கு பரிமாற்றப்பட்ட அந்த 80 லட்சத்தை அந்த பெண் வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றி இருப்பதாக தெரிய வருகின்றது. ஆகவே அந்த வங்கி கணக்கு யாருடையது, அந்த பணத்தை எப்படி மீள பெற்றுக் கொள்வது என்பது தொடர்பாக போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் பலர் வெளிநாட்டு மோகத்திலே இருக்கிறார்கள். இந்த நிலையில் அதனை பயன்படுத்தி நூதனமான முறைகளில் எவ்வளவோ பேர் முகவர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இவ்வாறு பணத்தை ஏமாற்றுகின்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அண்மையில் கூட ஒரு ஆசிரியர் ஒரு நபரிடம் வெளிநாடு அனுப்புவதாக பல லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டு மோசடி செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட நபர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு கொடுத்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் அந்த பணத்தை அந்த நபருக்கு மீள வழங்கி இருக்கின்றார். அதாவது ஆசிரியர் மீள வழங்கி இருக்கின்றார் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. எனவே போலீசாரும் இந்த விடயங்களில் தீவிரமாக செயற்பட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுக்கின்றார்கள். ஆனால் பலர் ஆதாரம் இல்லாமல் பணங்களை கொடுப்பதால் சிக்கிக் கொள்கின்றார்கள். அவர்களால் அந்த பணத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவே இது தொடர்பாக அனைவருமே விழிப்புணர்வுடன் இருங்கள். அதுதான் உங்கள் பணத்தையும் சில சமயங்களில் உங்கள் உயிரையும் பாதுகாக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மற்றொரு செய்தியாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தையிட்டி விகாரை தொடர்பாக மக்கள் முன்னெடுக்க இருக்கின்ற போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதாக கூறியிருக்கிறார். எதிர்வருகின்ற 12ஆம் தேதி தையிட்டி காணியை விடுவிக்க கோரி அந்த மக்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். அதற்கு ஆதரவு வழங்குமாறு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சிவஞானம் சிறிதர் உள்ளிட்ட பலர் தங்களது ஆதரவை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள்.
அதற்கு முதலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரவை வழங்கும். அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த பிரச்சனையில் இருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையிலே அந்த மக்களின் போராட்டத்திற்கு தாம் ஆதரவு வழங்குவதாகவும், எப்போதுமே நடக்கக்கூடியவற்றை பேசக்கூடியவர்கள், அதாவது யதார்த்தமாக என்ன நடக்கும் என்பதை பேசக்கூடியவர்கள், அதற்கேற்ற வகையிலே செயற்படக்கூடியவர்கள் நாங்கள். அதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் கையிட்டியில் விகாரை கட்டப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தை மாத்திரம் விட்டுவிட்டு ஏனைய இடங்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நான் முன்னெடுத்திருந்தேன். அது தொடர்பாக பாதுகாப்பு தரப்பு அரசு தரப்புடன் நான் பேசியிருந்தேன். அவர்களும் அதற்கு இணக்கப்பட்டார்கள். அப்போது அழைத்து சென்ற போது பல குறுக்கீடுகள் வந்ததால் அவற்றை அப்போது செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் தற்பொழுது அவர்கள் போராட்டம் முன்னெடுக்கிறார்கள். அந்த அமைதி வழியான போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்குகின்றோம். அதனை தாண்டி ராணுவத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள், திணைக்களங்களினால் பிடிக்கப்பட்டிருக்கின்ற காணிகளும் யாழ்ப்பாண மக்களுக்கு மீள கையளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த தேர்தல் என்பது, அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டது தற்பொழுது அவர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படியெல்லாம் பேசக்கூடிய நபர் டக்ளஸ் சிவானந்தா இல்லை என்பது அனைவருக்குமே தெரியும். அரசாங்கத்திற்கு இணைந்து இங்கு நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் கண்மூடி கொண்டிருந்தவர் இன்று தோற்று விட்டதால் தான் எப்போதுமே தோற்க மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டு வருவதற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை கொடுத்தது. இதனால் அவர் தற்பொழுது தேசிய பாதையில் பயணிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கின்றார் என்கின்ற கருத்தும் நிலவுகின்ற பல பிரச்சனைகளுக்கு தற்பொழுது குரல் கொடுத்து வருகின்றார். அவர்களோ தன்னை தமிழரசு கட்சியின் தலைவர் போல எண்ணி பேசிக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற கருத்தும் தமிழ் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. ஆகவே தோல்வி என்பது ஒரு மனிதனை எப்படி மாற்றுகின்றது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அதனை தாண்டி அரசியல் என்பது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல் அனைத்துமே மாற்றும் என்பதற்கும் இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதியாக தற்பொழுது அனுபவம் இருக்கின்றார், அவர்களது அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தினால் எந்தவித பயனும் இல்லை, பேச்சு மட்டும்தான் இருக்கிறதே தவிர செயற்பாடு இல்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் அவர்களின் வெற்றி என்பது சில விடயங்களை இங்கு மாற்றி இருக்கிறது, அவர்களுக்கு தெரியாமலே மாற்றி இருக்கின்றது தான் உண்மை. ஆரம்ப காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்று சொன்னால் அவர்கள் பெரிய ஆட்கள், அவர்களுடைய இருப்பவர்கள் எல்லாம் பெரிய ஆட்கள், அவர்களை எதிர்த்தால் எங்களை கொண்டு உள்ளே போட்டு விடுவார்கள், அவர்கள் ஒரு காணியை விட சொன்னால் விட்டு விடுவோம், அப்படியான ஒரு விடயம் இங்கு இருந்தது. ஆனால் இன்று எம்பி என்றால் எம்பியா சரி போகின்ற அளவிற்கு தான் இருக்கின்றது. அந்த ஒரு நிலைப்பாடு இங்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அது தேவையான ஒரு விடயம். இனிவரும் காலங்களில் நான் எம்பி, நான் அமைச்சிருந்து யாருமே மக்களை மிரட்ட முடியாது, மக்களும் அவர்களை பிரமிப்பாக பார்க்க மாட்டார்கள். அந்த ஒரு எண்ணம் இங்கு உடைப்பட்டிருக்கின்றது, தவிடுபொடி ஆகி இருக்கிறது என்பது உண்மை. அதனை தாண்டி அனுரரசின் செயற்பாடு என்பது கடந்த கால ஜனாதிபதிகள் எப்படி இருந்தார்களோ அதே போலதான் இருக்கின்றதே தவிர எந்தவித மாற்றமும் இல்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவும் இல்லை, மக்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படவும் இல்லை. வெறும் ஏமாற்று அரசியலை, வாய் பேச்சு அரசியலை மட்டுமே அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டும் அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த். ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதனூடாக நான் போடுகின்ற காணொளி நோட்டிபிகேஷனாக உங்களை வந்து சேரும்.